ஒரு நிலத்தில் நிறைந்த விவசாயம், இரண்டாவது நிலத்தில் வீட்டும், இரண்டும் ஒரு குடும்பத்தின் வெற்றிக்கு வழித்தந்தன. நண்பர் மற்றும் அவரது மனைவியுடன் சேர்ந்த 2 தங்கச்சிகள் வாழ்க்கையின் அத்தியாயத்தை ஆரம்பித்து வைத்தனர். விவசாய நிலங்களை குத்தகைக்கு விட்டோம், வீட்டுகளை தங்கச்சிகளுக்கு கொடுத்தோம். நிலங்களின் பரந்த பரப்பில் புதிய குடும்ப உறவுகள் கிளம்பின. மருமகள் பிரச்சனைகள் அவர்களின் வாழ்வில் நெருப்பை ஊதின. குழந்தைகள் பிறந்தபோது கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டுடனே அவர்கள் பெயர் வைத்தார்கள் கருவறைக்குள் அடித்து. தமிழ் இனத்தின் அழகிய வாழ்வில் அடிக்கடி வரவேற்பு கொண்டு வந்தனர். இறுதியலில் எண் தடுமாற்றங்கள் மற்றும் நிலங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் ஒருங்கிணைவதற்கான முயற்சி, உறவுகளை மேலும் வலுவாக்குவது என்பது அந்நாட்டின் விவசாயத்தின் உண்மையான பலம். உண்மையான காதல் அன்பு என்பது இருவரின் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை. ஒருவருடன் பிரியமாக இருப்பது என்பது ஒருவருடன் உடல் ரீதியாக இருப்பது அல்ல. ஆதரவாய் இருப்பது என்பது உடல் சார்ந்த இடத்திலிருந்து வருவதில்லை. இது ஒருவரை நம்புவது. ஏனென்றால் அவர்கள் உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கிறார்கள். இது உங்கள் ஆழ்ந்த அச்சங்கள், பாதுகாப்பின்மை மற்றும் பாதிப்புகளை நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்காமல் ஏற்றுக்கொள்ளும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வதாகும். யாரோ ஒருவர் உங்கள் இதயத்தை ஒரு மென்மையான மலராக பார்க்கிறார். இது உங்கள் உள் எண்ணங்கள் மற்றும் உங்கள் வலி, உங்கள் உள் உணர்வுகளை புரிந்து கொள்பவரிடம் மட்டும்தான். உங்கள் கடந்த காலம் பற்றி அவரிடத்தில் வெளிப்படையாக இருக்க முடியும். அவர்கள் உங்களை நேசத்துடன் புரிந்து கொள்வார்கள், ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை என்று அழைக்கப்படும் இந்த அழகான ஆனால் சில சமயங்களில் கடினமான பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டும் வகையில் வாழ்க்கையின் அனைத்து உயர்வு தாழ்வுகளிலும் உங்களுடன் நிற்கும் ஒரு சிறப்பு நபர். நெருக்கம் என்பது உண்மையிலே பாதுகாப்பான உணர்வை பற்றியது. ஏனென்றால் உண்மையான நெருக்கம் இதயம் மற்றும் ஆன்மாவிலிருந்து வருகிறது. தேகம் மட்டும் காதல் இல்லை.